என் அன்பு பிள்ளையே, அடிக்கடி சொல்கின்றேன், நீ மிகவும் அவசரப்படுகின்றாய். உன் எதிர்காலத்தின் மீது முதலில் நீ நம்பிக்கை வை. உனக்கே உன் வாழ்க்கையின் மீது பிடிப்பில்லாமல் போனால் பிறகு வெற்றி காண்பது கடினம் குழந்தையே. நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை. என்னை நம்பி அவர்களை நான் என்றும் கைவிடுவதும் இல்லை. கஷ்டத்தை சகிக்க பழகு. எதையும் எதிர்த்து நில். கர்ம வினைகளின்படி விதியே சதி செய்தாலும் உலகமே உன்னை வெறுத்தாலும் அமைதியாக இரு. நம்பிக்கை கொள். எல்லாம் கூடிய விரைவில் முடிவரும். அதுவரை உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு. உனக்கான நற்பலன் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உனக்கு கவசமாய் நான் இருக்கின்றேன். உன்னை சீரும் சிறப்புமாய் நற்பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சி மிகுந்த வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பது உன் சாயப்பாவின் கடமை. வரும் காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும். அந்த காலம் உன்னை தானாய் தேடி வரும். உன்னை சீரும் சிறப்புமாய் நற்பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சி மிகுந்த வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பது உன் சாயப்பாவின் கடமை. வரும் காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும். அந்த காலம் உன்னை தானாக தேடி வரும் குழந்தையே. உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். நான் உன்னை பாதுகாப்பேன். உன் மீது அன்பாக இருக்கின்றேன். என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. எவரும் எதையும் உனக்கு செய்ய முடியாது. நான் எந்த தீங்கையும் உனக்கு அவர்களை செய்ய விடமாட்டேன் குழந்தையே. பிரச்சனைகளுக்கான தீர்வை தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றார். அனுதினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழி நடத்துவதற்காக நான் முயற்சி செய்து கொண்டு வருகின்றேன். நீ இவ்வளவு வேதனையுடன் வணங்கும் போது சாயப்பா சிரித்துக் கொண்டிருக்கின்றேன் என வருத்தப்படுகின்றாயா? நீ என்னை நினைக்கும் போது உன் பிரச்சனை முடிந்தது என்று நினை. ஏனென்றால் இனி அது என் பிரச்சனை. சந்தோஷமாக இருந்தால்தான் இந்த சாயப்பாவுக்கு மிகவும் பிடிக்கும். கலங்காதே. வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள். அவற்றுள் சிரிப்பு, கண்ணீர், சந்தோஷம், கோபம், கஷ்டம், வெற்றி, தோல்வி, ஆசை, நல்லது கெட்டது என எல்லாம் நிறைந்துத்தான் இருக்கும். அந்த பக்கங்களில் நீ மட்டும் இடம்பெற மாட்டாய். எல்லா உறவுகளும் எல்லா கதாபாத்திரங்களும் அதில் இடம்பெறும். அவர்களால் உனக்கு கிடைத்த அன்பு, கிடைக்காத அன்பு, நிலையில்லாத அன்பு, உண்மையான அன்பு என பல பல பரிமாணங்கள் இடம்பெற்று இருக்கும். அவை உணர்த்தும் புரிதல் ஒரு அன்பு விலகும் போது ஏற்படும் வலி, ஒரு அன்பு கிடைக்கும் போது ஏற்படும் சந்தோஷம் என பலவிதமான வர்ணங்கள் கொண்டது. இவற்றையெல்லாம் அனுபவிக்க விரும்பவில்லை என்றாலும் அல்லது அனுபவிக்க விரும்புகின்றேன் என்று சொன்னாலும் இவை ஒன்றும் உன் கையில் இல்லை குழந்தையே. யார் உன் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என தீர்மானிப்பது நான். இதற்கும் வேறு எதற்கும் நீ காரணமில்லை. புரிகின்றதா? உறவுகள் என்றால் சண்டைகளும் மனக்கசப்பு வருவது இயல்புதான். ஆனால் அதற்காக என் வாழ்க்கையை நான் தனியாக வாழப் போகின்றேன் என்று சொல்வது அர்த்தமற்றது குழந்தையே. முதலில் நான் கூறியபடி உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு என் சம்மதம் வேண்டும். அதனால் தனித்து வாழப் போகின்றேன் என்று புலம்பாதே. கைகளை சேர்த்து வைத்து அடித்தால்தான் கைத்தட்டலில் ஓசை கேட்கும். அதனால் தனித்து செயல்படு. ஆனால் தனித்து வாழ்வதற்கு யோசிக்காதே. என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்போதும் உண்டு குழந்தையே. ஜெயமாக வாழப் போகின்றார். உன் கர்மத்தை உனக்கு பதில் நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன். நான் சாட்சியாய் மட்டுமே இருப்பேன். நானாக எதையும் செய்ய மாட்டேன். எதையும் செய்விக்கவும் மாட்டேன். துன்பம் வந்தபோது என் மீது நம்பிக்கை குறையாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும். ஏமாற்றமான சூழ்நிலைகளை அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் எதுவுமே மாறாது குழந்தையே. இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் உன் கடமைகளை செய். உன்னுடைய காரியங்கள் நிச்சயமாக கைகூடும். யாருடைய கிண்டலும் கேலியும் நிந்தையும் வதைப்பும் சுடு சொல்லையும் கண்டு கொள்ளாதே. கர்மாவின் படிக்கட்டில் இன்று நீ, நாளை அவர்கள். அவர்கள் நலனுக்காக பிரார்த்தனைகள் செய்துவிட்டு நகர். மீதியை அவனின் வல்ல கர்மாவே செய்யும். உன் கர்மம் குறைய இதுவும் ஒரு வழி குழந்தையே. வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கின்றது.
அதற்காக கவலைப்படாதே. அனைவருக்கும் இது போன்று நடப்பது இயல்புதான். இவையெல்லாம் இன்னும் சிறு காலங்களில் முடிவரும். உன் நிலை மாறும். நான் மாற்றி அமைப்பேன். நான் யாரை எப்போது எப்படி இழுக்க வேண்டும் என திட்டமிடுகின்றேனோ அதை முடிப்பதற்காக நானே முன்கூட்டி அங்கு சென்று கவனிக்கப்படாத காட்சியாளனாக அமர்ந்து விடுகின்றேன். நான் அங்கே ஆண்டு கணக்கில் இருந்தாலும் யாரும் என்னை அடையாளம் கண்டு கொள்வதில்லை. அவர்களுக்கான விதிக்கப்பட்ட நேரம் எப்போது வருகின்றதோ அப்போது நான் அவர்களுக்கு தென்படுவேன். அது மட்டுமல்ல, அவர்களை பக்தனாக்கி பித்தேற்றி எல்லாவற்றையும் துறந்து என்னை மட்டுமே நினைக்கும்படி நான் செய்து விடுவேன். கலங்காதே தங்கமே, நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உன்னை கண்டு அனைவரும் ஆச்சரியமாக பார்க்கும் நேரம் வந்துவிட்டது. அனைவரும் வியக்கும் வண்ணம் உயர்ந்த இடத்திற்கு செல்லப் போகின்றார். உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் குழந்தையே. உனக்கானது உனக்கு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. உன் முயற்சிக்கான பலன் கிடைக்கப் போகின்றது. இந்த சாகியின் ஆசியோடு அனைத்தும் நிறைவேறும். நம்பிக்கையோடு இரு. கஷ்டத்தில் இருப்பவன் தினமும் கடவுளை நினைப்பான். கஷ்டம் இல்லாதவன் தினமும் கடவுளை நினைக்க மறப்பான். கஷ்டத்தை ஏற்று வாழ கற்றுக்கொள். அது பல அனுபவங்களை உனக்கு கற்றுத்தரும். பொறுமையை பொக்கிஷமாக பெறுவா. தினமும் கடவுளின் நினைவாக இருக்கும் உனக்கு கஷ்டங்கள் நிரந்தரமாக இருக்காது தங்கமே. கடவுள் மட்டுமே நிரந்தரமாக உன்னுடன் இருப்பார். உனது கோரிக்கைகள் நிறைவேறப் போகின்றது. கனவுகள் மேம்படப் போகின்றது. வசதி வாய்ப்புகள் பெருகப் போகின்றது. உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் தங்கமே. உனக்கான ஒன்று நிராகரிக்கப்படுகின்றது என்றால் வருத்தமடையாதே. அதை விட மேலான ஒன்றை நான் உனக்கு கொடுப்பதற்காகவே ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றேன் என்று நம்பு. விரைவில் உன் பிரச்சனைகளை தீர்த்து உன் வாழ்வில் நிம்மதியையும் மன அமைதியையும் நான் அளிப்பேன். துன்பம் வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகின்றது என்ற உண்மையை உணர்ந்து கொள். இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக நான் இருப்பேன். புலியின் வலியை ஏற்கும் கற்கள் கருவறையில் வணங்கப்படுகின்றன. வலியே வேண்டாம் எனும் கற்கள் படிகளாக மிதிக்கப்படுகின்றன. இப்போது நீ வலிகளை சுமக்கின்றா. வாழ்வு சிறக்கும். அமைதியாகிரும். தூக்கி எறிந்து விட்டார்களே என்று கலங்காதே. அவர்களுக்கு தெரியாது குழந்தையே, உன்னை கை தூக்கிவிட நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று. எதுவும் இல்லாத போது சமாளிக்கும் திறமையும் எல்லாம் உள்ள போதும் நீ நடந்து கொள்ளும் முறையில் உன் வாழ்வின் சிறப்பினை தீர்மானிக்கின்றது. நீ யார் மீதும் எவ்வளவு வேண்டுமானாலும் அன்பையும் பாசத்தையும் பகிர்ந்து கொள். ஆனால் அவர்களும் நீ காட்டும் அதே அன்பை உன்மேல் பொழிய வேண்டும் என எதிர்பார்த்தால் இறுதியில் ஏமாற்றமே மிஞ்சும். நீ மெதுவாக வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்றா. விரைவில் நீ உன் முயற்சி அத்தனையும் வீண் போகவில்லை என்பதைக் கண்டு மகிழ்ச்சி கொள்வாய் தங்கமே. உலகில் அதிகமாக வீணாக்கப்படுவது யாராலும் புரிந்து கொள்ளப்படாத அன்பு மட்டுமே. உனது குறையை எண்ணி வருத்தம் கொள்ளாதே. உனக்கும் கீழிருந்து வாழ்வில் உயர்ந்தவர்கள் உண்டு. நம்பிக்கையோடு இரு. துரோகமும் அவமானமும் உன்னை நோகடித்த பிறகும் நீ வாழ்ந்து காட்டுவதே ஆக சிறந்த பழிவாங்குதல். உதவிக்கு யாரும் இல்லை என வருந்தாதே. உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். தைரியமாக போராடு. உன்னிடத்தில் எதுவும் இல்லை என்று வருந்தாதே. உன்னிடத்தில் நான் இருக்கின்றேன். எதையும் கண்டு கலங்காதே. அத்தனை கேள்விகளுக்கும் விடையுண்டு. தேடலை மட்டும் நிறுத்தி விடாதே. நம் இருவரின் உறவிற்கு காரணம் நம்பிக்கையே. அந்த நம்பிக்கை எந்த வடிவில் உன்னில் இருக்கின்றதோ அந்த வடிவிலே நான் உன்னுள் இருப்பேன். எந்த அளவில் உன்னில் உள்ளதோ அதே அளவில் நான் உன்முன் இருப்பேன். உனக்கும் எனக்கும் இடையில் உள்ள இணைப்பு பாலம் விசுவாசம் ஒன்றே. நீ என்னை பரிபூரணமாக சரணடைந்தா நான் உன்னுடையவன். காலை எழுந்து கண் விழிக்கும் போது என்னை நினைத்துக்கொள். என்னுடைய பெயரை உச்சரித்தபடி உன்னுடைய நாளை தொடங்கு. அமைதியான மனதுடனும் புன்னகையுடனும் உன் நாளை துவங்கு. நான் உனக்கு துணையிருப்பேன். உன்னால் நம்ப முடியாத பெரிய முடிவு என்னிடம் உள்ளது. நீ வேண்டியது நடக்கப் போகின்றது. உனக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது குழந்தையே. இனி எல்லாமே வெற்றித்தான். உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு. நீ தோற்றுவிட்டதாக நீயே முடிவு செய்யாதே. நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. கோயிலுக்கு வர முடியவில்லையே, என்னை தரிசிக்க முடியவில்லையே என வருந்தாதே. என் தங்கமே, என்னை நீ மனதால் நினைத்தால் போதும். உன் மனம் கருவறையாகி அதில் நானே காட்சியளிப்பேன். என் செல்லமே, நீ என்றும் என் அருளும் ஆசியும் பெற்ற குழந்தை.
நானே கதியென்று வாழ்கின்றான். பின் ஏன் இந்த அழுகை, மனக்குழப்பம்? உனக்கு வாழ்வில் சில ஏமாற்றங்களை தருகின்றேன் என்றால் அதில் உனக்கு நன்மை உள்ளது என்பதை முதலில் நன்கு உணர்ந்து கொள். அமைதி கொள். நிலையான நிம்மதியை பெறப்போகின்றார். வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் போது கூட அதில் இருக்கின்ற குறைகளை மட்டுமே பார்த்து பழகிவிட்டீர்கள். அதனால்தான் கஷ்டங்கள் வரும்போது அந்த கஷ்டத்திலும் உங்களுக்கு நான் செய்த நன்மையை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றீர்கள். உங்கள் நலன் விரும்பி நானே என்று நம்புங்கள். ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடாதே. உனது கஷ்டம், நஷ்டம் எதுவென்றாலும் அது உனக்குத்தான் வலியும் வேதனையும். அடுத்தவர்களுக்கு அது வெறும் கதைத்தான் என்பதை உணர்ந்து உனக்கு நீயே ஆறுதல் கூறும் வகையில் மனதைரியத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். உனக்கு பக்கபலமாக நான் இருப்பேன். என் வாக்கு பொய்யானது இல்லை. நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் நடத்தி காட்டுவேன். என் செல்லமே, இனி உன் வீட்டில் பஞ்சமே வராது. பால் பொங்கும் ஆனந்தம் தாண்டவமாடும். அஷ்டலக்ஷ்மிகளும் வாசம் செய்வார். நான் என்ற அகந்தை தானாய் அழியும் போது இந்த சாகி என்ற தந்தை உன் கண்ணுக்கு தெரிவேன். குழந்தையே, கலங்காதே. உன்னை நீயே சோதனை செய்யும் போது உனக்கு நீயே ஆசானாக இருக்க வேண்டும். உன்னுள் மாற்றத்தை கொண்டு வரும்போது உனக்கு நீயே மாணவனாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் விடியல் மூலம் உனக்கு இன்னொரு வாய்ப்பு தருகின்றேன் என்பதை உணர்த்துகிறேன். சரியாக பயன்படுத்திக் கொள். காலத்தை கடந்தவன் நான். உனது பாரத்தை தாங்க மாட்டேனா? நீ என்னத்தான் யோசனை செய்தாலும் உன் காரியம் சிதறாமல் இருக்க எனது அருள் வேண்டும் அல்லவா? உன் யோசனைகளை எல்லாம் சரியான நேரத்தில் எப்படி முடிக்க வேண்டுமோ அப்படியே எவ்வித தடையுமின்றி முடித்துக் கொடுப்பேன். வெற்றியின் வாசல் தேடி வந்தவர்கள் நிச்சயம் 1000 தோல்விகளிடம் விலாசம் கேட்டிருப்பார்கள். தோல்வித்தான் வெற்றியின் வாசற்படி. கலங்காதே. உன் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று நீ நிறைவான வாழ்க்கையை வாழ்வாய். உனக்கான வெற்றி பாதையை நான் உருவாக்கி தருவேன். உன் எண்ணம் முழுதும் என்னில் வை. எந்த நற்செயல் தொடங்கும் முன்னும் என்னை நினைத்து தொடங்கு. வெற்றி உனதாகும். போதித்தால் புரியாதது பாதித்தால் புரியும். யாரும் கேட்காதவரை அறிவுரை கூறாதே. கோபத்தை உப்பு போல பயன்படுத்த வேண்டும். குறைத்தால் மரியாதை போய்விடும். கூடினால் மதிப்பில்லாமல் போய்விடும். நான் தருகின்ற மாற்றம் முதலில் கடினமாகத்தான் இருக்கும். நடுவில் குழப்பத்தையும் தரும். ஆனால் இறுதியில் சுபமாய் முடியும். கவலைப்படாதே. அடக்கம் என்பது தன்னை தானே சரியாக மதிப்பிட்டுக் கொள்வது. எதை கேட்டு என்னிடம் வந்தாயோ வெகு விரைவில் அது உன்னை வந்து சேரும். உன் சந்தேகத்தை ஏதாவது ஒரு வழியில் நான் தீர்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன். ஆனால் நீ நான் சொல்வதை கேட்க தயாராக இல்லை. இனியாவது யாரிடமும் வீண் விவாதம் வேண்டாம். முடிந்த அளவு பொறுமையாக இருக்க கற்றுக்கொள். குழந்தையே, நீ தனியாக போராடுகின்றாய். அதனால்தான் நான் உன்னோடு நிற்கின்றேன். உன் வாழ்வில் நீ ஜெயிக்க பிறந்தவள். நிச்சயம் அனைவரின் முன்னிலையில் நீ மதிக்கப்படுவாய். நான் உனக்கு இருட்டில் வெளிச்சமாகவும் பகலில் உன் நிழலாகவும் உன்னை காத்திடுவேன். நான் இருக்கின்றேன். எதற்குமே கலங்காமல் இரு தங்கமே. நினைத்ததை விட சிறப்பாக நடக்க காத்திருக்கின்றது. நீ நினைத்த செயல் ஒன்றை உன்னால் நடத்த முடியவில்லை என்றால் அது நீ நினைத்ததை விட சிறப்பாக நடக்க காத்திருக்கின்றது என்று அர்த்தம். கவனமாக இரு. நீ நம்பியவர்கள் உன்னிடம் நடிக்கும் போது அதை வெளிக்காட்டிக் கொள்ளாதே. அவர்கள் உன்னை ஏமாற்ற வேறு வழி தேட ஆரம்பித்து விடுவார்கள். கவனமாக இரு தங்கமே. நமது வெளித்தோற்றம் எதுவாக இருந்தாலும் நமது இதயத்தில் இரக்க குணம் இருக்குமேயானால் நாம் தான் இந்த உலகத்திலேயே மிகவும் அழகான மனிதர். அருகே வந்தால் ஆண்டவனையும் அலட்சியப்படுத்தும் அரிய குணம் மனிதனுடையது. கடும் கோபத்திலும் அடுத்தவரை காயப்படுத்தக்கூடாது என்ற எண்ணம் இருந்தால் நீங்களும் கடவுள்தான். என் வைரமே, இனி உனக்கு ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத் தொடங்கும். நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது. இன்று முதல் உன் துன்பங்கள் எல்லாம் நீங்கி நாளை முதல் ஆனந்த வாழ்க்கையை வாழப் போகின்றார். நன்மை உண்டாகும் தங்கமே. ஆத்மார்த்தமாக என்னுடன் இணைந்துள்ளவர்களின் மகிழ்ச்சிக்கும் மன நிறைவிற்கும் நானே வழிகாட்டுவேன். புரிந்தும் புரியாத மாதிரி இருப்பவரிடம் நீ தெரிந்தும் தெரியாத மாதிரி இருக்க கற்றுக்கொள். தன்னம்பிக்கையோடு இரு. கலங்காதே. நான் சொன்னால் பலிக்கும், என் வாக்கு பலிக்கும் என்று தங்களை பற்றி சிலர் சொல்லிக் கொள்கின்றார்களே, அது என் விஷயத்திலும் உண்மையாக நடக்கிறது. யாரையும் வஞ்சிக்காத ஒருவன்
கடவுள் நம்பிக்கையுள்ள ஒருவன் மனதார சொல்லும் எந்த வார்த்தைக்கும் உயிர் இருக்கின்றது. அந்த உயிர் தன் சக்தியை காட்டி விடுகின்றது. ஆத்திரத்தில் சொல்லும் வார்த்தைகள் மட்டுமின்றி இயற்கையாக வந்து விழும் வார்த்தைகளும் பழித்து விடுகின்றன. எல்லாவற்றிற்கும் தெய்வ குரு நம்பிக்கைத்தான் காரணம் குழந்தையே. கஷ்டத்தில் இருப்பவன் தினமும் கடவுளை நினைப்பான். கஷ்டமில்லாதவன் தினமும் கடவுளை நினைக்க மறப்பான். கஷ்டத்தை ஏற்று வாழ கற்றுக்கொள். அது பல அனுபவங்களை உனக்கு கற்றுத்தரும். பொறுமையை பொக்கிஷமாக பெறுவார். தினமும் கடவுளின் நினைவாக இருக்கும் உனக்கு கஷ்டங்கள் நிரந்தரமாக இருக்காது. கடவுள் மட்டுமே நிரந்தரமாக உன்னுடன் இருப்பார். என் வைரமே, நீ எனக்காக காத்திருக்கும் ஒவ்வொரு நொடியும் மிக அற்புதமானவை என்று இப்போது நீ உணர்ந்து கொண்டாய் அல்லவா? இனி நான் என் வேலையை உனக்காக விரைந்து முடிக்கப் போகின்றேன். உன் காத்திருப்பிற்கான பரிசு இது. வாங்கிக் கொள் தங்கமே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்குள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.